மூட்டை மூட்டையாக செல்லாத நோட்டுகளை வெட்டி தூளாக்கி மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் மர்ம நபர்கள் வீசி செல்லும் சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. பழைய நோட்டுகள் செல்லுமா, வெற்று நோட்டுகளா? சென்னை மாதவரம் சுற்றுவட்டாரங்களில் பழைய ரூபாய் நோட்டுகள் தூளாக்கப்பட்ட நிலையில் மூட்டை மூட்டையாக கிடைக்கும் சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாதவரம் ரெட்டேரி அருகே ஆட்டு மந்தை உள்ளது. இந்த வளாகத்தில் கேட்பாரற்று கிடந்த கண்டெய்னருக்குள் பல மூட்டைகள் பிரிந்து கிடந்தன. அவற்றை திறந்து பார்த்தபோது பழைய 1000, 500 ரூபாய் நோட்டுகள் தூள் தூளாக்கப்பட்டு மூட்டைகளில் திணிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பொதுமக்கள். அங்கு விரைந்து சென்ற மாதவரம் போலீசார் கண்டெய்னரை சோதனையிட்ட போது மொத்தம் 35 மூட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. மூட்டைகளை அங்கு கொண்டு வந்து போட்டது யார் என்று விசாரித்து வருகின்றனர். இந்த சூழலில் மாதவரம் ரவுண்டானா அருகில் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் தூளாக்கப்பட்ட தாள்கள் திணிக்கப்பட்ட மூட்டைகள் கிடப்பதாக மாதவரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மூட்டைகளை சோதனையிட்ட போது அவையும் பழைய 1000, 500 ரூபாய் நோட்டுகள் என்பதும் இயந்திரம் மூலம் அவை திட்டமிட்டு தூளாக்கப்பட்டுள்ளன என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து மூட்டைகளை ஆய்வுக்காக போலீசார் எடுத்துச் சென்றனர். இதனிடையே கொரட்டூர் உள்ளிட்ட மாதவரம் சுற்றுவட்டாரங்களின் பல இடங்களில் இதுபோன்ற மூட்டைகள் வீசப்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. எனினும் போலீசார் இதை உறுதிப்படுத்தவில்லை. மாதவரம் சுற்றுவட்டாரங்களில் இதுபோன்ற மூட்டைகள் வேறெங்கும் வீசப்பட்டுள்ளனவா என்று விசாரித்து வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். பழைய நோட்டுகளை ஏன் தூளாக்கி அழிக்க வேண்டும்? பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த நோட்டுகள் வெற்று காகிதம்தான் என்கிறது வருமான வரித்துறை. கால வரையறைக்குள் மாற்ற முடியாததால் இந்த நோட்டுகளை அழிக்க உரியவர்கள் முடிவு செய்திருக்க வேண்டும். சட்டவிரோதமாக சம்பாதித்தவர்கள் நோட்டுகளை பயன்படுத்த முடியவில்லையே என்பதால் சைக்கோத்தனமாக தூளாக்கி வீசி இருக்கலாம் என்கிறது காவல்துறை. சம்பந்தப்பட்டவர்களை எச்சரிக்கவோ அல்லது திசை திருப்பவோ இதுபோன்ற செயலில் சிலர் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. ஆனால் நோட்டுகளை தூளாக்கி வீசியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் காவல்துறையால் நோட்டை வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. செல்லாத நோட்டு மதிப்பில்லை என்பதால் பலரும் பழைய ரூபாய் நோட்டுகளை குப்பையாகவே கருதுகின்றனர். விசாரணையின் முடிவில் உரியவர்களின் மீது நடவடிக்கை பாயும் என்கிறது காவல்துறை.